துன்பம் நேரும் போது மரணம் வர வேண்டும் என்று ஆசைப்படாமல் பின்வரும் துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக அவர் மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம். கட்டாயமாக அவர் ஏதும் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பிரார்த்தனையை செய்யட்டும். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்திலே இன்பத்தையும் துன்பத்தையும் வைத்திருக்கிறான். துன்பம் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய விதிக்கு ஒரு மூமின் சரணடைந்து கட்டுப்பட்டு அதனை பொருந்திக் கொள்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்மையை கொடுக்கின்றான். அதற்கு மாற்றமாக ஒருவர் பொடுபோக்காக நடந்து அல்லாஹுவின் விதி ஏற்பட்டதனால் கோபமடைந்தால் அல்லாஹுவின் விதியை அவனால் தடுக்க முடியாது. அதே நேரத்திலே அவனுக்கு பாவமும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே ஒருவர் மரணத்தை ஆசை வைப்பதை தடுக்கின்றார்கள். உலகத்திலே ஏற்படுகிற சோதனைக்காக. எங்களுடைய மார்க்கத்துக்கு சோதனை வரும் என்று பயப்படுகிற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே மரணத்தை கேட்பது தவறல்ல. ஆனால் உலகத்திலே வருகிற துன்பங்களுக்காக நாம் மரணத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடாது. ஏதாவது எங்களுடைய மன ஆறுதலுக்கு சொல்ல வேண்டும் என்றிருந்தால் நாம் இந்த துஆவை சொல்ல வேண்டும். இந்த துஆ எங்களுக்கு சோதனை வருகிற போது மாத்திரமல்ல, எப்போதும் ஓதலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பலமான ஹதீஸிலே, நசாயிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே இதே போன்ற அர்த்தமுள்ள ஒரு துஆவை ஓதி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த அர்த்தத்தை நாம் சோதனை இல்லாத நேரத்திலும் ஓதலாம். சோதனை வருகிற பொழுதும் இந்த அர்த்தத்தை புரிந்து நாம் இந்த துஆவை ஓத வேண்டும். இதிலே நாம் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம, அல்லாஹுவே, அஹ்யினி, அஹ்யினி, என்னை உயிர் வாழவை, மா கானத்தில் ஹயாத்து, வாழ்க்கை இருக்கும் காலமெல்லாம், கைரன் லீ, எனக்கு சிறந்ததாக, வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்கும் காலமெல்லாம் என்னை வாழவை. அதாவது உனக்கு தெரியும், நான் இப்போது உயிர் வாழ்வதனால் அதிக நன்மைகளை நான் சம்பாதித்துக் கொள்வேனா, சாலிஹான அமல்களை செய்வேனா என்பது உனக்கு தெரியும். எனவே எனக்கு உயிர் வாழ்வதுதான் சிறப்பானதாக இருந்தால் என்னை தொடர்ந்தும் உயிர் வாழவை. வதவஃபனி, என்னை வஃபாஸ் ஆக்கு, என்னை மௌத்தாக்கு, என்னை மரணிக்கச் செய். இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ, மரணம் எனக்கு சிறந்ததாக இருந்தால், மரணம் எனக்கு சிறந்ததாக இருக்கும் போது, அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் நாம் இப்போது மரணிப்பது சிறந்ததா இல்லையா, இதற்கு பிறகு நாம் வாழுகிற பொழுது அதிக நன்மைகளை சம்பாதிக்க மாட்டோமா, அல்லது ஒரு தவறான வழிக்கு போய்விடுவோமா, பாவம் செய்து விடுவோமா என்பது அல்லாஹ் அறிந்தவன். எனவே இறைவா, என்னை நீ மரணிக்கச் செய், எனக்கு மரணம் சிறந்ததாக இருக்கும் போது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு துஆவில் எங்களுக்கு என்ன கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால், வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், வாழ்க்கையை எனக்கு எல்லா நலவுகளிலும் சிறந்ததாக ஆக்கிவிடு. வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், எல்லா கெடுதிகளை விட்டும் மௌத்தை, மரணத்தை எனக்கு ராஹாவாக, நிம்மதியை தரக்கூடியதாக ஆக்கிவிடு என்றும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் அல்லாஹு தஆலாவிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹுவிடத்திலே நாம் மரணிப்பதையும் வாழ்வதையும் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலேயே நாம் அதனை கேட்க வேண்டும்.